ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து அனாலஜி டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ, ஓகேவா? இதோட வந்து அனாலஜி டாபிக் வந்து முடிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு இந்த அனாலஜியில் வந்து ஒரு சிலது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? அது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி இந்த சம்மா பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து என்னது ஏபிசிடி வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் மெமரி பண்ணக்கூடியது வந்து என்னது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி ஏபிசிடி வச்சு சம் கேட்டாங்கன்னா நமக்கு நீங்கள் மெமரி பண்ண வேண்டியது ஏபிசிடி இருக்கலாம், ஓகேவா? அதை தான் நீங்கள் எழுதணும். உங்கள் நோட்டில் வந்து ஏபிசிடி வந்து எழுதி மனப்பாடமாக படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஷார்ட்கட் கூட இருக்கும், ஷார்ட்கட் கூட. அதாவது இதில் எதுக்கு ஏபிசிடி வந்து நமக்கு தெரியும், பட் அதில் வந்து நம்பர் ஏபிசிடி இஎஃப் ஜி வரைக்கும் இருக்கலாம், ஏ டு இசட் வரைக்கும். ஏனா 1, பினா வந்து 2, சினா 3, டினா 4, அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும். இப்போ நம்ம இசட்னா 26, ஒய்னா 25 அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா கேட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஞாபகம் வந்துன்னா டக்கு டக்குன்னு நீங்கள் போட்டுடலாம். டைம் வந்து இதில் வந்து சேவ் ஆகும், ஓகேவா? GHIJKL M, ஓகேவா? அடுத்த எம்முக்கு அப்புறமா எண்ணை வந்து இப்படி கீழே இருக்குங்க. NOPQRSTUVWXYZ இந்த மாதிரி எழுதிக்கணும், ஓகேவா? ஏபிசிடியை சும்மா ஃபுல்லாக எழுதிடக்கூடாது. ஏபிசி ஏ டு எம் வரைக்கும் ஒரு இதுலேயும் எண்ணிலேருந்து, அதாவது இங்கேருந்து தான் தொடங்கணும், ஓகேவா? நம்முடைய ரைட் சைட்லேருந்து தொடங்கணும். அப்போ தான் ஏன் இப்படி தொடங்குறோம்னா, அதாவது நீங்கள் வந்து அடுத்த நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 லெட்டர்ஸ் மேலே இருக்கும். அடுத்த 13 லெட்டர்ஸ் கீழே இருக்கும். 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 ஒன்று மெமரி படிக்கோங்க, இல்லைனா ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. ஏனா 1, பினா 2, இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பார்க்க உங்களுக்கு ஞாபகம் வந்து இந்த மாதிரி நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ இனி இருக்க சம் வந்து செய்கிறோம். எதுக்கு இப்படி எழுதி வச்சோம்னா, இது வந்து ஆப்போசிட் சைட்லேயும் சில டைமில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து நமக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, AZBY ரேஷியோ CXDW அப்படின்னு கொடுத்துட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க, ஓகே? அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 இருக்கலாம், இதுக்கு என்ன ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறது இந்த 2க்கு கண்டுபிடிச்சாதான் அப்போ தான் இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2க்கும் இல்லை ஒற்றுமையை வந்து கண்டுபிடிப்போம். CXD எப்படி இந்த இதில் இருந்து இது வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த இது கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? பாருங்கள், இதுக்கு நீங்கள் டக்குன்னு ஒரு நம்பர் தெரிஞ்சாலும் நம்பர் போடலாம். 1 ஏனா வந்து 1, இசட்னா 26 வரும், பினா 2, ஒய்னா 25 வரும். அப்போ சினா வந்து நமக்கு 3 வரும், எக்ஸ்னா வந்து 24 வரும், டினா வந்து 4 வரும், டபிள்யூனா டபிள்யூ வந்து நமக்கு 23, WXYZ அப்படி தானே சொல்லுவோம், ஓகேவா? இப்படி டக்குன்னு நீங்கள் நம்பர் தெரிஞ்சால் நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா? அது வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும், அதாவது இந்த ஷார்ட்கட்டில் வந்து யூஸ் ஆகும். இதுவே நீங்கள் வந்து ஒரு இப்படி இல்லைனா ஏபிசிடியை வந்து இந்த மாதிரி சமக்கு ஃபுல்லாக எழுதி எதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எழுதும்போது உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏக்கு என்ன வரும், இசட்னா என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத வந்து மெமரி பண்ணி வச்சிங்க, ரொம்ப ஈஸி. பாருங்கள், இப்போ ஏலேருந்து ஏ கூட ஒரு +2 பண்ணால் என்ன வருது, சி வருது, ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இசட் அப்படிங்கிறது வந்து இசட் கூட -2 பண்ணால் என்ன வருது, நமக்கு இசட்லேருந்து 24 வருது, ஓகேவா? இசட் அப்படிங்கிறது 26, ஏ கூட ஏனா அப்படிங்கிறது வந்து என்னது 1 அப்படிங்கிறதானே. அப்போ ஏ வந்து 1 +2 அதை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3 அப்படிங்கிறது கிடைக்கும். 3 அப்படிங்கிறது நமக்கு என்னது, சி லெட்டர் தானே 3னா, அதை தான் இப்படி போட்டிருக்கேன், ஓகேவா? சி இசட் அப்படிங்கிறது நமக்கு என்ன நம்பர் 26, அதில் வந்து -2 பண்ணால் என்ன கிடைக்கும் 24 அப்படின்னா 24னா நமக்கு என்ன லெட்டர், எக்ஸ், ஓகேவா? இதுக்கு உங்களை நம்பர் படிக்க சொன்னேன், ஓகேவா? 24னா என்னது, எக்ஸ், ஓகேவா? அப்போ நீங்கள் இது வந்து உங்களுக்கு புரியுதுக்கான்னு நான் இவ்வளோ ப்ரீஃபாக சொல்லுதேன். ஏ அப்படிங்கிறதுலேருந்து இப்படியே பார்த்தாலே தெரியும், ஏலேருந்து 2 லெட்டர்ஸ் தள்ளி சி இருக்குது, இசட்லேருந்து பின்னாடி ரிவர்ஸில் 2 எக்ஸ், ரிவர்ஸில் 2 லெட்டர் தள்ளி 2வது லெட்டர் தள்ளி எக்ஸ் இருக்குது. பிக்கு அப்புறம் என்னது, சி வரும், அப்படி தானே? சிக்கு அப்புறம் டி வரும், ஓகேவா? 2 லெட்டர் தள்ளி டி இருக்குது. அப்போ பி கூட வந்து 2 லெட்டர் கூட்டணும். பி வந்து 2 + 2, அப்போ 2 கூட்டினா 4 அப்படிங்கிறது எந்த நம்பர், நமக்கு டி தானே லெட்டர் வரும். பிக்கு பதிலாக நமக்கு டி போட்டிருக்காங்க. அடுத்து ஒய் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லணும், இது வந்து ஒய்லேருந்து -2 பண்ணணும், ஓகேவா? ஒய் அப்படிங்கிறது நமக்கு வந்து 25, அப்படி தான். 25லேருந்து 2 பண்ணால் 23 அப்படிங்கிறது என்ன லெட்டர், நமக்கு டபிள்யூ. பாருங்கள், டபிள்யூ தான் 23.
இதுக்கு தான் வந்து உங்களுக்கு லெட்டர்ஸை வந்து நம்பர்ஸோட வந்து படிக்க சொன்னேன். ஓகேவா, உங்களுக்கு ஈஸியாக இருந்துடும். இது வந்து ரொம்ப சிம்பிள். அந்த வந்து ஏலேருந்து 2 லெட்டர்ஸ் கூட்டியிருக்காங்க, இதுலேருந்து 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, பி அதுவே இங்கே வந்து 2 நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க, ஒய்க்கும் 2 நம்பர் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போது 23 அப்படிங்கிறது டபிள்யூ. ஓகேவா, அப்போ எப்படி வந்துன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, EBFU. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த எப்பவுமே கொஸ்டின் நம்ம இந்த 2 ஈக்குவலாக உள்ள ஒற்றுமை கண்டுபிடிச்சா தான் இது எப்படி இருக்குது, அந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கும். அப்போ நம்ம இதில் என்ன செஞ்சோம், இதில் வந்து +2 பண்ணோம், இந்த இதில் -2 பண்ணோம், இங்கே +2 பண்ணோம், இங்கே -2 பண்ணோம். ஓகேவா, அதாவது ஈக்கு என்ன நம்பர், நமக்கு 5. நமக்கு இதில் நம்பர்ஸ் தெரிஞ்சால் தான் போட முடியுது. ஈக்கு வந்து 5, வீக்கு வந்து நமக்கு 22. ஓகேவா, இதுக்கும் செக் பண்ணிடுவோம். வீக்கு வந்து 22. ஓகேவா, பாருங்கள், வீக்கு வந்து 22 தான். எஃப் அப்படிங்கிறது வந்து நமக்கு 6 வரும். ஓகேவா, எஃப் அப்படிங்கிறது 6. ஓகேவா, இதுக்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா, எஃப் வந்து 6 தான். அடுத்தது வந்து யூ அப்படிங்கிறது வந்து 21 வரும். ஏபிசிடி A to Z வரைக்கும் என்னென்ன நம்பர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, அந்த இப்போ இதுலேருந்து நம்ம ஈலேருந்து +2 பண்ணால் என்ன கிடைக்கும், 7 அப்படிங்கிறது வரும். 22லேருந்து -2 பண்ணால் 20 அப்படிங்கிறது கிடைக்கும். 20ல் +2 6 வந்து +2 பண்ணால் என்ன கிடைக்கும், 8 அப்படிங்கிறது கிடைக்கும். 21லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 19 அப்படிங்க கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 7 அப்படின்னா என்ன லெட்டர் வரும், 7னா G அப்படிங்கிற லெட்டர். 20னா என்ன வரைக்கும், T. ஓகேவா, இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். T20 அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னா, இப்போ G அப்படிங்கும் போச்சில் பாருங்கள், இந்த G பார்க்கும் போச்சில் கீழே 7 மாதிரியே இருக்கலாம். அப்போ Gனா 7, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷார்ட்கட் நீங்கள் போகணும். 8 அப்படின்னா என்னது, H. ஓகேவா, H பார்க்கும் போச்சில் நமக்கு இதில் மேலே பார்க்கும் போச்சில் 8 போட்ட மாதிரியே இருக்குதா, அதான் H. ஓகேவா, 19 அப்படிங்கிறது வந்து S வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்துக்குவோம், செக் பண்ணிக்கிடுவோம். ஓகே, 19ங்கிறது எஸ். ஓகேவா, இப்போ ஆன்சர் நமக்கு என்னது, GTHS. ஓகேவா, ஆன்சர் GTHS, ஆன்சர் A. ஓகேவா, இப்போ A to Z வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து ஷார்ட்கட் வந்து போட்டு படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் உங்களுக்கு ஊடையில் இந்த மாதிரி ஏதாவது 6 அப்படிங்கிறது பார்க்கும் போது 8 மாதிரி இருக்குது. ஓகேவா, 18 அப்படிங்கிறது. ஹச்சுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்தோம். ஆனால் பட் வந்து ஏபிசிக்கு அப்புறம் ஹச் அப்படிங்கிறது உடனே வருது, அது 8, இது வந்து 18 அப்படிங்கிற மாதிரி வருது. இதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஜீனா கீழே 7 வருது. A to F வரைக்கும் நீங்கள் போட்டுடலாம். அடுத்த I அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ I போடுவோம்லாம், இதை பார்க்கும் போதுல மேலே ஒரு 1 போட்டுற மாதிரி 9 மாதிரி வருதா, இதை I வந்து யூஸ் பண்ணிக்கலாம். J10. ஓகேவா, T20 இது வந்து நீங்கள் இப்படின்னு வச்சுக்கோங்க. J10 D20 அப்படிங்கிற வச்சுக்கோங்க. கேனா கேல உள்ள இந்த 2 அம்புக்குறி இருக்கலாம். இது வந்து போட்டால் என்ன கிடைக்கும், இந்த ஒரு அம்புக்குறி இந்த அம்புக்குறியும் சேர்த்தா 11. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எல் அதாவது L12 ஒரு ரைமிங் வருதுல, L12 இந்த மாதிரி ரைமிங் வச்சுக்கோங்க. எம்னா வந்து 13. இது பார்க்கும்போது 3 மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து அப்படி மாற்றி போட்டால் என்னது 13 அப்படிங்கிறது. அடுத்தது என் அப்படின்னா என்னது, என்னா என்னது 14 14. இது வந்து எப்படி வச்சுக்கலாம், இது பார்க்க ஒரு 4 மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஓகேவா, என்ன என்னது 14, O வந்து 15, O15. இது J10 T20 O15 இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா, B வந்து 16. B வந்து பாருங்கள், இப்போது இது பார்க்க வந்து தலைகீழ இப்போ மாற்றி போட்டிங்கன்னா 6. ஓகேவா, அப்போ 16. Bனா 16. Qனா இப்போ Qவே பார்க்கும்போது நம்ம இப்போ Gனா இதில் உள்ள இது போட்டோம். ஓகேவா, அப்போ 7 மாதிரி இருந்து இதுலேயும் நம்ம இது 7 வருது, அப்போ 17. ஓகேவா, Q 6 நம்ம சொல்லிட்டோம். 6 வந்து இது பண்ண முடிச்சா 18 அப்படிங்கிறது மாதிரி வருது. ஓகேவா, எஸ் அப்படிங்கிறது வந்து என்னது 19. எஸ் இது பார்க்கும்போதுலே இந்த எஸ் அப்படிங்கிறது இப்படி வளைஞ்சு வருது. அப்போது இது பக்கத்தில் 1 போட்டால் 19. ஓகேவா, 9னா நம்ம என்ன சொன்னோம். ஓகேவா, அந்த மாதிரி 9னா என்னது ஐக்கு வந்து ஐ லெட்டருக்கு 9. T20 இது வந்து நம்ம பார்த்துட்டோம். யூனா என்னது 21. U1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூனா 21. விலே பாருங்கள் 2 பேர் V அப்படிங்கிற மாதிரி வருது 22. W அப்படிங்கிறத பார்க்கும்போதுலே இது 3 ஷேப்பில் இருக்குது. M அப்படிங்கிறது 13 வரும். W 3 ஷேப்பில் தான் இருக்குது, ஆனால் 23 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, X அப்படின்னா 24. Xனா என்னது 24. XYZ அது வந்து நீங்கள் போட்டுருங்க. XYZனா 24 25 26 அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, XYZ 24 25 26. ஓகே, இந்த மாதிரி A to Z வரைக்கும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி படிச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதுல ஈஸியாக வந்து நம்பர்ஸ் போட்டுருவீங்க. அதில் ப்ளஸ் பண்ணுவான் மைனஸ் பண்ணுவான், அவ்வளோதான் இதில் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா, இது ஒரு மெத்தட். ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ABD CDF அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே
ஒத்துமை என்னன்னு பார்த்தா தான் நம்ம இந்த கொஸ்டின் மார்க்கில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஏ வந்து 1, டி பினா 2, டினா என்னது 4. ஓகேவா? இப்போ தான் நம்ம நம்பர்ஸ் படிச்சுட்டு வந்தோம். சீனா நமக்கு அதாவது சி லெட்டருக்கு என்ன நம்பர் வரும், இந்த நம்பர் எதுக்கு போடுறதுன்னு தெரியல. A to Z சீனா எத்தனாவது லெட்டரில் இருக்கும், 3வது லெட்டரில் இருக்கும். டினா 4, எஃப்னா வந்து 6. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து 1 கூட 2 கூட்டியிருக்காங்க. 2 அடுத்த 2 ப்ளஸ் அடுத்த 2 பாருங்கள், இதை கூட்டினா வருது 1. எல்லாத்துலேயுமே ப்ளஸ் 2 ஆட் பண்ணிக்காங்க. A + 2 1 2 எல்லாத்துலேயுமே 2 2 ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை பார்த்தாலே தெரியுது. 2 2 ஆட் பண்ணால் இது வந்து இது கூட ஆட் பண்ணால் 3 வரும். 3னா என்னது சி வந்துருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து என்னது பி கூட வந்து 2 ஆட் பண்ணணும். பி வந்து நமக்கு 2 தான். அப்போ 2 + 2 4. 4னா என்னது டி. ஓகேவா? அடுத்தது வந்து டி வந்து நமக்கு 4. ஓகேவா? 4 கூட வந்து 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது 6 அப்படிங்கிறது. 6னா என்னது எஃப். ஓகேவா? அப்போ இது கூட இந்த லெட்டர்ஸில் வந்து எல்லாத்துலேயுமே +2 வந்து ஆட் பண்ணால் நமக்கு இது வருது. அப்போது இந்த MNP. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இதுக்கு நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். எம் அப்படிங்கிறது எத்தனை லெட்டர், 13 லெட்டர். பார்க்க இது 3 மாதிரி இருக்குது, 13. இதுவே டபிள்யூனா அது லாஸ்ட்டில் வரும். ஸோ 3 இருக்கும் ப்ளஸ் 23 வரும். என் அப்படிங்கிறது வந்து 14. ஓகேவா? பி அப்படிங்கிறது வந்து பார்க்க நமக்கு 6 மாதிரியே இருக்கும், அதாவது தலைக்கு போட்டால் அப்போ 16. ஓகேவா? இப்போ இது கூட நம்ம +2 வந்து ஆட் பண்ணணும். +2 ஆட் பண்ணுங்கள். அப்போ 15. இது வந்து 14 2 கூட்டினா 16, 16 2 கூட்டினா 18. இப்போ 15 என்ன கொடுத்துருக்கேன், ஓனா எனது 15, 16, 16 அப்படிங்கிறது நமக்கு என்னது பி. ஓகேவா? 18 அப்படிங்கிறது நமக்கு என்னது, இப்போ தான் ஹச்னா என்னது 8 அப்படிங்கிறேன். 18 நமக்கு ஆர். ஓகேவா? OPR. ஆன்சர் வந்து OPR. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டா பாருங்கள், ABD, ஏக்கு அப்புறம் சி, இந்த மாதிரி சிம்பிளாக ABC அப்படின்னு இருக்குது. ABD இருக்குது. அப்போ CD, டிக்கு அப்புறம் வந்து எஃப் அப்படிங்க, DEF ஒரு லெட்டர் விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதேமாரி MNP, இதில் வந்து MNP இருக்குது. அதுக்கப்புறம் MNக்கு அப்புறம் என்ன வரும், O. MNக்கு அப்புறம் O அப்படிங்கிற லெட்டர் வரும். ஓகே, ஓக்கு அப்புறம் P வரும். பியை விட்டு அடுத்த ஒரு லெட்டர் வந்து PQவை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் R லெட்டர் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப். ஓகேவா? நீங்கள் இது வந்து பார்க்க பெருசாக இருக்கும், நீங்கள் வந்து நம்பர்ஸ் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா குயிக்காக வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, இப்போது இதே மாதிரி இன்னொரு மெத்தட் பார்ப்போம். CATDDY அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அப்போ இது எப்படி வந்து கண்டுபிடிச்சா தான் இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு நம்பர்ஸ் கொடுப்போம். சீனா என்னது 3வது லெட்டர், ஏனா 1வது லெட்டர், டீனா 20, T20 அப்படின்னு படித்தோம். டினா என்னது 4வது லெட்டர், ஒய்னா நமக்கு என்னது XYZ. அப்போ ஒய் அப்படிங்கிறது 25. ஓகே, இப்போ இது கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் அந்த 4 வரும், +1 வந்து ஆட் பண்ணால் 4 வரும். அடுத்து இது 4 வந்திருக்கு. அப்போ +3 ஆட் பண்ணால் 4 வருது. இது கூட +5 ஆட் பண்ணால் 25 வருது. பாருங்கள், அப்போது 1 3 4 5 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேவா? அந்த ப்ரைம் நம்பரை வந்து ஆட் பண்ணால் இந்த லெட்டர்ஸ் வந்து கிடைக்கிது. ஓகேவா? அப்போது சி 3 1 கூட்டினா 4 வரும். அப்போ டி வந்துடும். 1 3 கூட்டினா 4 வருது. 20 5 கூட்டினா நமக்கு 25 வருது. ஓகே, எது கூட இதை கூட்டினா வருது. அப்போ இது என்ன நம்பர்ஸ், என்ன கோஆர்டினேஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இங்கே போட்டுடலாம். பாருங்கள், இங்கே கோஆர்டினேஷன் பார்க்க முடிச்சு +2 +2 வந்து ஆட் பண்ணால் இப்போது இது வந்து 3. ரொம்ப சிம்பிள். நீங்கள் +2 தான் கூட்டணும் அப்படிங்கிறது எப்படிங்கிற அப்படின்னா இதில் 3 இருக்குது. ஓகேவா? 3 கூட்டினா இது வந்து 1 இருக்குது. அப்போ 1 கூட எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 3 கிடைக்கும், 2 அப்படிங்கிறது கூட்டினா 3 கிடைக்கும். அப்போ 4 அப்படிங்கிறது +2 கூட்டினா 4 கிடைக்கும். 6 அப்படிங்கிறது +2 கூட்டினா 6 கிடைக்கும். ஓகே, அப்போ இது வந்து 2 கோஆர்டினேஷனில் இருக்குது அப்படிங்கிறது. இதே மாதிரி தான் இந்த சம்மில் வந்து ஏயும் பியும் வந்து +2 வந்து கூட்டுற மாதிரியும், இசட்டும் ஒய்யும் -2 வந்து கழிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் சம் வந்து உங்களுக்கு என்ன கோஆர்டினேஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பிக் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிப்போம். PIG. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்பர் போடணும். பிக்கு வந்து 2, ஐனா என்னது 9, ஜினா 7. ஓகே, இப்போ என்ன செஞ்சோம், இது கூட வந்து 1 3 4 5 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் வந்து கூட்டணும். இது கூட 1 கூட்டணும், இது கூட வந்து 3 கூட்டணும், இது கூட 5 கூட்டணும். 2 1 கூட்டினா 3, 9 3 கூட்டினா 12, 7 5 கூட்டினா 12. ஓகேவா? அப்போ 3க்கு என்ன லெட்டர் நமக்கு சி. 12. ஓகேவா? 12னா என்னது எல் அப்படின்னு நம்ம ரைமிங் படித்தோம். L12 அப்படி தானே படித்தோம். L12. ஓகேவா? அப்போ CLL. ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த A2 இதில் நீங்கள் எழுதி படிக்கக்கூடியது என்ன, உங்களுக்கு நான் இதில் ஷார்ட்கட்டுமே சொல்லிட்டேன். A to Z வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் நோட்டில் எழுதுறீங்க. 1 2 இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் எழுதுறீங்க. அப்புறம் ஷார்ட்கட் உங்களுக்கு மறக்கக்கூடாதுன்னு லைட்டாக அதில் பென்சில் வச்சு என்னென்ன நம்ம சொன்னோம் அப்படிங்கிறது வந்து இதில் நீங்கள் மெமரி பண்ண வேண்டியது. ஓனா 15, ஜேன் 10, T20 அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரிக்கெட்டில் படிப்போம். XYZனா 24 25 26. அப்புறம் A2 இது வரைக்கும் நம்ம மறப்போம். மித்தது எல்லாமே நம்ம ஷார்ட்கட் போட்டுட்டோம். ஓகேவா?
ஓகே, இது வந்து ஒரு மெத்தட். இப்போ வந்து நம்ம நம்பர்ஸ் பார்த்துட்டோம். நம்ம வந்து அதில் முதலே பார்த்தோம், நேரத்தே பார்த்தோம். மொத்தம் எத்தனை வந்து பார்க்க போகிறோம்? நம்பர்ஸ் பார்ப்போம், அடுத்த லெட்டர்ஸ் பார்ப்போம், அடுத்தது வந்து இமேஜ் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். நம்பர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம், லெட்டர்ஸும் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த லெட்டர்ஸ்லேயே இன்னொரு விதமானது இருக்குது. இதை தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? இதுக்கு தான் உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன். இது வந்து சும்மா லைட்டாக நீங்கள் வந்து அதில் இருக்க எக்ஸசைஸை ஃபுல்லாக சும்மா ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள். ஓகேவா? அந்தளவுக்கு இப்போதைக்கு கேட்கல போன டைமில் கொஷின் பார்க்க முடிச்சு. இருந்தாலும் நீங்கள் ஒரு லைட்டாக என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து என்னதுன்னா புக். ஓகேவா? பப்ளிஷர் அப்படின்ட்டு. அப்போ இந்த கொஷின் பேப்பரில் என்ன வரும்? புக்கை வந்து யார் வந்து பப்ளிஷ் பண்ணுவா? பப்ளிஷர் தான் அதாவது வெளியிடுவாங்க. ஃபிலிம் வந்து யார் வந்து வெளியிடுவா? ப்ரொடியூசர். ஓகேவா? இதுக்குள்ளே என்ன கனெக்ஷனோ அதே தான் இதுக்குள்ளே வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். ப்ரொடியூசர் தான் வெளியிடுவாங்க. ஆன்சர் வந்து ஏ. ஓகே, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதை பாருங்கள். மூன் அப்படின்னா என்னது? சேட்டலைட். ஓகேவா? இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் வந்துன்னா நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே பாருங்கள். தமிழில் வந்து உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ண முடியாது சில இதை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து பார்த்துருங்க. மூன் அப்படி தானே? மூணா என்னது? நிலவு. சேட்டலைட்னா என்னது? துணைக்கோள். ஓகேவா? சேட்டலைட்னா துணைக்கோள். அப்போ மூன் அப்படிங்கிறது, நிலவு அப்படிங்கிறது துணைக்கோளில் ஒன்று. அப்படி தானே? அதாவது நீங்கள் வந்து ஜியாகிரஃபி படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து துணைக்கோளில் ஒன்று தான் நிலவும். ஓகேவா? எர்த் அப்படிங்கிறது பூமி. ஓகேவா? அப்போ இந்த பிளானட்டில் எர்த்தும் ஒன்றா இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த கோள் அப்படிங்கிறது இருக்கலாம். கோளில் வந்து பூமியும் ஒன்றா இருக்கும். ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. கோளில் ஒன்று வந்து பூமி, துணைக்கோளில் ஒன்று வந்து நிலவு. துணைக்கோள்கள்லாம் படிச்சிருப்பீங்களா? ஒவ்வொரு கோள்களுக்கும் துணைக்கோள்கள் இருக்கும். அதில் உள்ளதான். ஓகேவா? இதுக்குள்ளே கனெக்ஷன். ஓகேவா? ஆன்சர் வந்து பி. இதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸசைஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், சென்னை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், அதுக்குள்ளே தான் சென்னை இருக்குது. அப்போ கொச்சின் அப்படிங்கிறது வந்து கேரளாக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? கொச்சின் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து சி. ஸ்டேட்ஸு அப்புறம் அதோடைய டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த பாருங்கள், சேர் அப்படின்னா என்னது? ஃபர்னிச்சரில் இருந்தால் சேர் வருது. அப்போ ஷூ அப்படிங்கிறது ஒரு ஃபுட்வேரில் உள்ளது தான். ஓகே, ஃபுட்வேரில் தான் ஷூ அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஃபர்னிச்சரில் ஒன்று சேர். ஓகே, ஃபுட்வேரில் ஒன்று ஷூ. ஓகேவா? இது ஒரு டைப்பு. ஓகேவா? நம்பர்ஸ் பார்த்துட்டோம், லெட்டர்ஸில் ஏபிசிடியில் பார்த்துட்டோம். அப்புறமா இந்த மாதிரி கனெக்ட் ஆகுறதுலேயும் வரும். ஓகேவா? இது ஒரு டைப்பு. இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ்க்கு இது வந்து நீங்கள் சும்மா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து நம்ம இந்த ஏபிசிடி இருக்கலாம், அதுவும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இமேஜ் வச்சு. ஓகேவா? இந்த இமேஜ் வச்சு இதில் என்னென்ன சில படத்தை கொடுத்துருப்பாங்க. சில இமேஜில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இமேஜ் கொடுத்துட்டு இப்போ இந்த இதிலலாம் இதுக்குள்ளே 2ல் ஒத்துமை பார்த்துட்டு இது பண்ணணும். சில இதில் வந்து 4 கொடுத்துரும், அதில் எது வேறுபட்டுருக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த 2க்குள்ளே இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் 2 படத்தை நல்லா கிளியராக பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இதை பாருங்கள். இந்த ஃபஸ்ட் படத்தில் பாருங்கள் என்ன இருக்குது? இதில் மொத்தம் எத்தனை இது இருக்குதுன்னு பாருங்கள். 1 2, அதாவது ஜாயிண்ட். ஓகேவா? 1 2 3 4 5 ஜாயிண்ட் இருக்குது. இதில் பாருங்கள் எத்தனை ஜாயிண்ட் இருக்குது? 1 2 3 4. ஓகே, இப்போ இதில் 5 ஜாயிண்ட்டு, இதில் 4 ஜாயிண்ட்டு. இதில் பாருங்கள் அடுத்தது 1 2 3 4. அடுத்து இதில் பாருங்கள் 1 2 3. ஓகேவா? இதில் 4, இதில் 3. அடுத்து 1 2 3. உள்ள ஒரு முக்கோணம் இருக்கலாம், அதில் 3 இருக்குது. அடுத்து உள்ள 2. ஓகேவா? 1 2 ஜாயிண்ட் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், இந்த 5லேருந்து வெளியே வந்து 5 இருந்துச்சு, அதுலேருந்து 1 வந்து குறைஞ்சிருக்கு. அதுமாதிரி உள்ளே வந்து அந்த சதுரத்தில் 4 இருந்துச்சு, அதுலேருந்து அந்த ஜாயிண்டில் 3 தான் 1 குறைஞ்சிருக்கு. அந்த 3 இருந்ததில் 1 வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போது இதுவும் அதேமாதிரி தான் வரும். ஓகேவா? இப்போ இதில் 4 இருக்குது. 1. இப்போது இந்த இமேஜை வந்து ஓகே ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வருது அந்த இமேஜில். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வெளியே மட்டும் பார்ப்போம். இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 4 ஜாயிண்ட் இருக்குது. அப்போ வெளியே வரதில் கண்டிப்பாக இதில் 3 ஜாயிண்டில் தான் வரணும். அப்போது எல்லாமே முக்கோணமாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள், இதில் 3 இருக்குது. அப்போ இங்கே வரும்போது கண்டிப்பாக 2 தான் வரணும். அப்போது 2 அப்படிங்கிற பட்சத்தில் இது 1 வருது, இது 1 வருது. அப்போது இந்த 2 ஆப்ஷனில் இது 1. அடுத்தது உள்ளே வரும்போது இங்கே 2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக உள்ளே வந்து 1 தான் வரும், ஏன்னா குறைஞ்சிட்டே வருது. ஓகேவா? அப்போ 1 அப்படிங்கிறது இந்த 1ல் மட்டும் தான் இருக்குது, இது ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து 1. ஓகேவா? இது வந்து நீங்கள் ஜாயின்ட்ஸ் வந்து பார்க்கணும். ஓகேவா? எத்தனை ஜாயின்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இப்போ கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. புரிஞ்சுலாம்? இதில் வந்து 5 இருந்திருக்கும், அடுத்து இதில் 4 இருக்கும், அடுத்து உள்ளே இருக்க அந்த சதுரத்தில் 4 இருந்திருக்கும், அடுத்து உள்ளே இருக்கிறதுல வந்து 3. இப்படி ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே வருது. அதை வச்சு நம்ம இப்போ இதை கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டில் உள்ளது ஆன்சர். ஓகேவா? இது வந்து கொஷின், இது வந்து ஆப்ஷன். இந்த 4 எது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ
இந்த கொஷின்ஸ் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு சதுரம் இருக்குது, அதில் ஒரு முக்கோணம் இருக்குது. இப்போ அந்த சதுரம் வந்து அதே சதுரம் தான் அதில் செவ்வகமாக இருக்குது. இப்போது அதே பெண்டண்டாக இருக்குது, இதில் ஒரு முக்கோணம் இருக்குது. அப்போ அதே பெண்டன்ட் தான். ஓகே, அதே சதுரம். இந்த இதுக்குள்ள என்ன வித்தியாசம், அதே சதுரம் தான் இருந்துச்சு, அதே சதுரம் தான் இருக்குது. அப்போது அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கணும். அதுக்குள்ளே இதில் இந்த இருக்க முக்கோணம் இங்கே என்னவாக இருக்குது, செவ்வகமாக இருக்குது. அதேமாதிரி இது செவ்வகமாக. இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து 1. இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து நமக்கு டிகிரி வச்சு வரும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். 0 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 45 டிகிரி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த 2 இதை கண்டுபிடிச்சா நம்ம இது எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட் வட்டத்தை நான் வந்து வரைகிறேன் பாருங்கள். இப்போ இந்த வட்டம் எப்படி இருக்குது, அதில் ஒரு அம்புக்குறி இருக்குது, அதாவது கோடு இருக்குது. அந்த கோடு வந்து இந்த மாதிரி அம்புக்குறி இருக்குது, அதில் கீழே கோடு இருக்குது. ஓகேவா, அந்த வட்டம் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வட்டம் இங்கமாக்க இருக்குது, அந்த அம்புக்குறி இங்கமாக்க மாறி இது வந்துருக்கு. ஓகேவா, அப்போ இந்த அம்புக்குறி மாறினா இது எந்த திசையில் வந்து ஃபஸ்ட்டு சுழன்றிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து இது வந்து கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போது கிளாக் வைஸில் சுற்றிச்சுன்னா இந்த கோடு இருக்கலாம், இந்த கோடு வந்து இந்த பக்கம் வந்துடும். அதாவது இப்போது இப்படி வந்துடும். கிளாக் வைஸில் சுற்றிச்சுன்னா அந்த கோடு இந்த பக்கம் வந்துடும். அப்போது ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றிருக்கு. ஓகேவா, அப்போ அந்த ஆன்டி கிளாக் வைஸில் தான் இந்த கோடு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா தான் இந்த கீழே இருக்கலாம் அந்த கோடு அது வந்து ரைட் சைடு வரும். அப்படி இல்லை, கிளாக் வைஸில் சுற்றிச்சுன்னா இந்த கீழே இருக்க கோடு வந்து லெஃப்ட் சைடில் வந்துடும். அப்போது ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றிருக்கு. ஓகேவா, அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இந்த இங்கமாக்க இருக்க அம்புக்குறி இருக்கலாம் பாருங்கள், இதில் இருக்க அம்புக்குறி இங்கமாக்க இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்புக்குறி வந்து இங்கமாக்க மாதிரி இருக்குது. ஓகேவா, ஓகே, இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் எத்தனை டிகிரியில் சுற்றிருக்கு, 90 டிகிரியில் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து சுற்றிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த இமேஜை நம்ம சுற்ற போகிறோம். ஓகேவா, இப்போ ஒரு வட்டம் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி அம்புக்குறி கொடுத்துருக்காங்க. அந்த கோடு வந்து இப்படி இருக்குது. இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம வந்து 90 டிகிரி இப்படி சுற்றினோம்னா அந்த இமேஜ் இங்கே வந்துடும். ஓகேவா, அப்போது இங்கமாக்க வந்துடும், அந்த கோடு இங்கமாக்க வந்துடும். இந்த அம்புக்குறி வெளியே மாக்க போகிற மாதிரி வரும். ஏன்னா இப்போ வந்து இது உள்ளமாக்க இருக்குது. ஓகேவா, இந்த அம்புக்குறி ஃபஸ்ட்டு இங்கே வந்து வெளியே மாக்க போகிற மாதிரி இருந்து அதனால் நமக்கு உள்ளமாக்க போட்டுவிட்டோம். இந்த அம்புக்குறி உள்ளமாக்க போகிறது, அதனால் வெளியே வந்த மாதிரி நம்ம போடணும். ஓகேவா, வெளியே போகிற மாதிரி இந்த அம்புக்குறி போடணும். அப்போது இந்த மாதிரி இமேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 2 இமேஜ் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், இந்த அம்புக்குறியில் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த அம்புக்குறி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, நமக்கு இந்த அம்புக்குறி வெளியே போகிற மாதிரி தான் நமக்கு வேணும். ஏன்னா நமக்கு இங்கே உள்ளே போகிற மாதிரி அம்புக்குறி இருக்குது, இங்கே வெளியே போகிற மாதிரி இருந்ததுனால இந்த அம்புக்குறி உள்ளே போகுது. இந்த அம்புக்குறி இப்போது இங்கே வந்து பாருங்கள், மைல்யூட்டாக பார்த்தா தெரியும். ஓகேவா, இந்த அம்புக்குறி உள்ளே போகிற மாதிரி இருக்கப்போ, ஸோ இது வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஆன்சர் வந்து 4வது. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த மாதிரி சம பாருங்கள். இதில் 1 2 அதாவது இணைஞ்சிருக்க பாருங்கள், 1 2 3 4 5 6. இப்போ இதை பாருங்கள், 1 2 3 4. ஓகேவா, இந்த 2 இணைஞ்சால் தான் நமக்கு இப்படி வருது 4. அப்போ இது 4. இதில் பாருங்கள் 1 2 3, அதுமாதிரி 1 2 3 இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த 6லேருந்து இது 4 இருக்குது. ஸோ அப்போது இதுவும் நமக்கு கூட நம்பரில் தான் வரும். ஓகேவா, அப்போ 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4 5. இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 2ம் இது வந்து இணைச்ச மாதிரி இருக்குது. ஓகேவா, ஆனால் இதில் வந்து இந்த 3ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஓகேவா, ஏன்னா நமக்கு இதையும் இணைக்கும் போச்சில், அதாவது இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது. இப்போ இதையும் வந்து கிராஸில் போடும் போச்சில் நமக்கு இந்த இமேஜ் கிடைக்கும். ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 3. ஓகேவா, ஓகே, இதோட வந்து உங்களுக்கு ஆனாலஜி டாபிக் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்காக நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ம வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.